மதுரையில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக நாளை நடைபெறவுள்ள உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளான அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் நாளை அவனியாபுரத்தில் தொடங்கி தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 15ஆம் தேதி காலை 8 மணி அளவில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. போட்டி நடைபெறும் இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரை இருபுறங்களும் பேரிகார்டுகள் வைத்து பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை மாநகராட்சி காவல் ஆணையாளர் லோகநாதன் தலைமையில் 1500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டி வரும் பொதுமக்கள், காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களில் 15 இடங்களில் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. 5 இடத்தில் நடமாடும் கழிப்பறை வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2 இடங்களில் LED திரை வைக்கப்பட உள்ளதாகவும், அது மட்டுமின்றி மாடுகள் வெயிலில் அடைக்காத வண்ணம் பந்தல் அமைக்கப்பட்டு வாடிவாசல்களில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் காயம் ஏற்படாமல் இருக்க வாடிவாசலிலிருந்து போட்டி நடைபெறும் இடம் வரை 1 அடி கிட்ட 1 டன் அளவிற்கு தென்னை நார்களை கொண்டு பரப்பப்பட்டுள்ளது. மேலும் அவனியாபுரம் மார்க்கெட் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் முதல் உதவி சிகிச்சை அளித்து மருத்துவ குழுவினருக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. 16 கார்ப்பரேஷன் மருத்துவர்கள், 9 சிறப்பு மருத்துவர்கள், 23 செவிலியர்கள் என 3 குழுக்களாக பணியாற்ற உள்ளனர். இந்த ஆண்டு புதிதாக மொபைல் எக்ஸ்ரே கொண்டு வரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காளைகளுக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சை மேற்கொள்வதற்காக 6 கால்நடை மருத்துவர், 12 உதவி மருத்துவர், 12 கால்நடை ஆய்வாளர் மற்றும் 12 கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் என 7 இடங்களில் 12 குழுக்களாக பிரிக்கப்பட்டு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போட்டிகள் நடைபெறும் இடத்தில் 4 காளைகளுக்கான 108 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை காலை சரியாக 8 மணி முதல் துவங்கப்பட உள்ள நிலையில், நாளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதால் அவனியாபுரத்தில் உள்ள 10 அரசு மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்க காவல்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.